ஹைப்போதைராய்டுனா என்ன அப்படின்ட்டு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஹைப்போதைராய்டிசம்னா என்ன, அப்புறம் அதோட அறிகுறிகள் என்ன, காரணங்கள் என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன மாதிரி வைத்தியங்கள் வந்து டாக்டர் கொடுப்பாங்க, அப்படி நம்ம ட்ரீட் பண்ணால் முட்டை என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் இந்த ஹைப்போதைராய்டிசம் உங்கள் முன்னாடி வைக்கிற வாங்க வீடியோவில் சொல்லலாம். ஹைப்போதைராய்டிசம் ஆல்ரெடி நம்ம தைராய்டு சீரிஸ் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப வரவேற்பு நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. தைராய்டுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இந்த கிளாண்டு அது அதிகமாக சுரந்துச்சுன்னா அது ஹைப்பர் தைராய்டிசம் போன வீடியோ போட்டிருந்தோம். அதே அந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்குதுன்னா அது பேர் தான் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் உங்களுக்கு தெரியும், T3 T4 என்ற ஹார்மோன் கம்மியாக நம்ம ரத்தத்தில் காணப்படுது. அப்போ இந்த தைராய்டு வந்து கம்மியாக சுரக்குது, அப்படி பேர் தான் என்னன்னா ஹைப்போதைராய்டிசம். சரி சார், இந்த ஹைப்போதைராய்டிசம் எனக்கு இருக்கா அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அந்த ஹைப்போதைராய்டு பேஷண்ட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா ஒல்லியாக ஸ்லிம்மாக இருந்த நீங்கள் டக்குன்ட்டு வெயிட் போட்டுக்கிட்டே போவீங்க. அப்போது அன்யூஷுவல் வெயிட் கெயின் தெரியாமல் எப்படி அவ்வளோ வெயிட் போட்டுக்கிட்டே போகிறேன்னா அப்படியே அந்த எஸ்பெஷலி இந்த ரெட்டை தாடெல்லாம் இப்படி வர ஆரம்பிக்கும், மூஞ்சில் எல்லாம் இப்படி பெருசாக அந்த பம்கின் மாதிரி வந்து ஆகிடும். ஸோ இந்த வெயிட் கெயின்ன்றது முதல் ரொம்ப முக்கியமான வந்து பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இரிட்டேட் ஆகிக்கிட்டு டிப்ரெஷனில் உட்காந்துக்கிட்டு இல்லைனா கண்டதை தூக்கி அடிச்சுக்கிட்டு இந்த மென்டல் இரிட்டேபிலிட்டி மற்றும் மூட் ஸ்விங்ஸ் வருது. ஸோ ஒருத்தவங்க வந்து மைண்ட் லெவலில் ரொம்ப கோவப்பட்டு இரிட்டேட் ஆகிறாங்க திடீர்னு அப்படின்னு ரொம்ப ரொம்ப காமனாக நிறைய லேடிஸ்க்கு நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது முக்கியமான அறிகுறியாக வந்து இருக்குது. மூணாவது கோல்டு இன்டாலரன்ஸ். நான் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்து போவோம், ஆனால் உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரே குளிருதே கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குதே அப்படின்னு. நார்மலாக இருந்தாலே உங்களுக்கு நடுங்கும், ஏசிக்கு போச்சுன்னா ஐயோ என்னால் முடியல, ஒரு 2-3 போர்வை கொடுங்க அப்படின்ட்டு இந்த கோல்டு இன்டாலரன்ஸ் நடுக்க அதிகமாக வந்துட்டு இருக்குது, குளிருது அப்படின்றது மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். நாலாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பயங்கரமாக முடி கொட்டுது, அன்யூஷுவலாக முடி பயங்கரமாக கொட்டுது. முன்னாடி வந்து நல்லா இவ்வளோ பெருசாக நான் கூந்தல் வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு வாரும்போது பார்த்தா கொத்தாக முடி கொட்டுது சார், சொட்டை வந்துருச்சு பார்த்தீங்களா, ஹேர் கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, முடி சைஸ் கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, என்ன சார் இது முடி இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற ஃபீல் பண்ணுறீங்க. அப்படின்னும் போது இந்த முடி கொட்டுதல் மற்றும் சொட்டை விழுதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அறிகுறியாக வந்து இருக்குது, ஹேர் லாஸ் அப்படின்றது. இன்னொரு விஷயம், டாய்லெட் ஈஸியாக போகாது. பாத்ரூமில் போயிட்டு ஜென்ரலாக ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு வர வேண்டிய வேலையை வந்துட்டு நம்ம ஆள் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு முக்கிக்கிட்டு இருப்போம். அது பேர் தான் எனக்கு கான்ஸ்டிபேஷன். ஸ்ட்ரெயின் பண்ணி போகாது. ஏன்னா இந்த மோஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்காது, ரொம்ப டைட் ஆகிடும். இந்த கான்ஸ்டிபேஷன் முக்கியமான அறிகுறியாக வந்து இருக்குது இந்த ஹைப்போதைராய்டிசமில். ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நான் சொன்ன அந்த முக்கியமான 5 விஷயம் வந்துட்டு கிளாசிக்கல் சிம்டம்ஸ், ஓகேங்களா. அப்புறம் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், வேர்த்தே போகாது, ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். என்னன்னா ஒரு சொரன்னு இருக்கிற ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது, ஒரு மாய்ஸ்சராக இல்லை. அவங்க போட்டு இந்த வேஸ்லின் மாய்ஸ்சரைசர் எல்லாம் தேய்ப்பாங்க, ஆனாலும் திருப்பி பார்த்தா ட்ரை ஆகிடும். ஏன்னா அதெல்லாம் ஹார்மோன் செய்ய வேலை. தைராக்சின் அந்த ஹார்மோன் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த அறிகுறி எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. அப்போது என்னென்ன அறிகுறிகள் சொல்கிறது இந்த ஹைப்போதைராய்டிசமுக்கு? பயங்கரமான திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது, முடி பயங்கரமாக கொட்டுது, குளிருது, அப்புறம் ஸ்கின்னு ட்ரை ஆகுது, மோஷன் சரியாக போகலை, ஆள் ரொம்ப இரிட்டேபிளாக இருக்கான், கடியாகிறான். இது எல்லாமே ஹைப்போதைராய்டிசமோட அறிகுறிகள். ப்ளஸ் இந்த லேடிஸ்க்கு முக்கியமாக இந்த மென்சஸ் டைமிங் ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கும். ரெகுலராக எனக்கு மாதம் 28ஆம் தேதினா எனக்கு வந்து மென்சஸ் வரும் சார் அப்படின்றவங்க வந்து இப்போ 2-3 மாதமாக வரல சார், திடீர்னு பார்த்தா டக்குன்னு வருது, திடீர்னு பார்த்தா ரொம்ப நாள் வரமாட்டேங்குது, சைக்கிளே ரெகுலராக இல்லைன்றதும் இந்த ஹைப்போதைராய்டிசமில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆங்கிளாக வந்துட்டு இருக்குது. ரைட், இப்போ அறிகுறிகள் பற்றி பார்த்தோம். அப்போ இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா என்ன வந்து நம்ம பண்ணணும், இதுக்கான காரணங்கள் என்ன, இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்துட்டு இந்த மாதிரி கம்மியாகிறதுக்கு, இந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மோஸ்ட் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரணம் என்னென்னா, உங்கள் உடம்போட எதிர்ப்பு சக்தி உங்கள் தைராய்டை போயிட்டு அந்த தைராய்டையே காலி பண்ணிடுது. ஸோ லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல, இந்த டிசீஸ் பேர் தான் ஆட்டோ இம்யூன் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்போட ஆட்டோனா என்னது, நம்ம செல்ஃப் இம்யூன்னா எதிர்ப்பு சக்தி. அப்போ நம்மளோட எதிர்ப்பு சக்தியே போயிட்டு இந்த தைராய்டை போயிட்டு காலி பண்ணுறது தான் ஆட்டோ இம்யூன் தைராய்டிசம். அதில் ரொம்ப கிளாசிக்கலாக ஹஷிமோட்டோ தைராய்டிசம்னு ஒரு நோய் இருக்குது, அதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஹைப்போதைராய்டிசம். அப்போ நம்ம உடம்பே நம்ம தைராய்டை காலி பண்ணுறது தான் மோஸ்ட் காமன் காசாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான மோஸ்ட் காமன் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த விஷயம் குறைஞ்சிருக்கு நான் சொல்ல போகிற விஷயம். ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னன்னா அயோடின் குறைபாடு. அயோடின் ஒரு மினரல் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும்.
இது வந்து நிறைய குறைபாடு, எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மலைவாழ் சைடில், இந்த மலை கீழே இருக்கிற பகுதியில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அயோடின் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இதில் எல்லாத்துலையும் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அயோடின் கம்மியாக, ஏன்னா அயோடின் இருந்தால் தான் அந்த தைராய்டு வேலை செய்யுது. அப்போ அயோடின் என்ற கண்டென்ட் குறைஞ்சதுன்னா அப்போ தைராய்டு வந்து பெருசாகிட்டே போகுது. அப்போ தைராய்டு வந்து செக்ரீட் ஆகிறது குறையுது, ஹைப்போதைராய்டிசம். அப்போ அயோடின் குறைபாடும் இந்த ஹைப்போதைராய்டிசம் முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா உப்புலையும் பார்த்தீங்கன்னா அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு இருக்கும். டாட்டா உப்பு இது அயோடைஸ்டு உப்பு, இந்த உப்பு இது அயோடைஸ்டு உப்பு அப்படின்ட்டு ஏன் சொல்கிறேன்? அயோடைஸ்டு ஏன் சொல்கிறேன்னா இந்த அயோடின்ன்றது இந்த உப்பில் சேர்க்கப்பட்டது, எக்ஸ்ட்ராவாக சேர்க்கப்பட்ட ஃபார்ட்டிஃபிகேஷன். ஏன் சேர்த்தாங்க? அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டிசமால சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ ஹைப்போதைராய்டிசம் ஏன் வந்ததுன்னு பார்க்கும்போது இந்த அயோடின் குறைபாடுனால வந்தது. அப்போ இந்த அயோடினை சேர்த்தது தான் இந்த அயோடின் உப்புங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த அயோடினைஸ்ட் உப்பு வந்ததுக்கப்புறம் இந்த ஹைப்போதைராய்டிசமோட இன்சிடென்ட், அயோடின் டெஃபிஷியன்சியோட இன்சிடென்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றதுனால தான் இதை ரெண்டாவது காரணமாக போட்டிருக்கேன். முதல் காரணத்தை இந்த ஆட்டோ இம்யூனுக்கு வந்து கொடுக்குறேன். 2. மூணாவது காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம சில இன்ஃபெக்ஷன், தைராய்டுக்கு வர இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு ஹைப்போதைராய்டு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு இந்த தைராய்டு கிளாண்டை எடுத்துட்டீங்க ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடி ஏதோ தைராய்டு ப்ராப்ளம் வந்தது, எனக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்தது, அதனால தைராய்டு கிளாண்டை எடுத்துட்டாங்கன்னா, அப்போ எடுத்துட்டீங்கன்னா எப்படி தைராய்டு செக்ரேட் ஆகும்? அப்போ தைராய்டு கிளாண்டை எடுத்துட்டாங்க, தைராய்டெக்டமி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் இந்த ரேடியேஷன், கதிர்வீழ்ச்சி, வாய் கேன்சர், இந்த கேன்சர் கதிர்வீழ்ச்சி கொடுக்கும்போது அந்த கதிர்வீழ்ச்சி போய் இந்த தைராய்டில் பட்டதுன்னா அப்போ இந்த தைராய்டு சைஸ் சுருங்கிடும். அப்போ அந்த கதிர்வீழ்ச்சினால தைராய்டு சைஸ் சுருங்கிடுச்சுன்னா அதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த கதிர்வீழ்ச்சியில் வேலை செய்கிறவங்களாம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் தைராய்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கிளாண்டு சுருங்கிடும் அந்த கதிர்வீழ்ச்சி பட்டுச்சுன்னா அப்படின்ட்டு. நான் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சில மாத்திரைகள் எடுத்தீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷனை ரெகுலராக பார்க்கணும். எஸ்பெஷலி 2 மாத்திரைங்க உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மாத்திரை வந்து அமியோடோரோன்னு ஒரு மாத்திரை. இந்த மாத்திரை தைராய்டை பயங்கரமாக அடிக்கும், தைராய்டை வந்து கொலாப்ஸ் பண்ணும், தைராய்டை கம்மி பண்ணும். இது யார் ஜென்ரலாக எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு, டிஃப்ரெண்ட் அரித்மியாஸ் இருக்கும்போது இந்த மாத்திரையை கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி நீங்கள் இந்த மாத்திரை எடுக்கிறீங்கன்னா இந்த தைராய்டு ஃபங்க்ஷனை செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மாத்திரை லித்தியம். லித்தியம் என்ற பேட்டரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் லித்தியம்னு ஒரு மாத்திரை இருக்குது. இந்த மாத்திரை யாருக்கு மெயினாக கொடுப்பாங்கன்னா இந்த சைக்காட்ரி பேஷண்ட், மேனியாக்குன்னு சொல்லுவாங்களா, அது ஓவராக எக்ஸைட்டபிலிட்டா பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அவங்களுக்கு லித்தியம் என்ற மாத்திரை கொடுப்பாங்க. அவங்களுக்கும் இந்த தைராய்டு கிளாண்ட் பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அதுவும் வந்துட்டு எடுக்கிறவங்க வந்து இந்த லித்தியம் மாத்திரை எடுக்கிறவங்க இந்த தைராய்டை செக் பண்ணுங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இருக்குது. ஸோ நான் சொன்ன எல்லாமே வந்துட்டு முக்கியமான காரணங்கள் ஃபார் இந்த ஹைப்போதைராய்டு, தைராய்டு கம்மியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள். ரைட், சரி. இப்போ இந்த அறிகுறிகளோட இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு கண்டிப்பாக மருத்துவரை போய் பார்க்குறீங்க. ஜெனரல் மெடிசன் இல்லைன்னா சரிட்டு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் போய் பார்க்குறீங்க. பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் தைராய்டு கிளாண்ட் சைஸ் பார்ப்பாங்க. ஆமாம் சார், கொஞ்சம் பெருசாக இருக்குது, கரெக்டு அப்படின்னு பார்த்துட்டு ஹைப்போதைராய்டு எப்படி உறுதி செய்வாங்கன்னா உங்கள் ரத்தம் டெஸ்ட் எடுப்பாங்க. வெறும் வயிற்றில் ஃபாஸ்டிங்கில் எடுப்பாங்க, சாப்பிட்டவொன்னே எடுக்கக்கூடாது. ஃபாஸ்டிங்கில் எடுத்துட்டு இந்த T3 T4 TSH எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இதோட வேல்யூஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா, T3 T4 கம்மியாக இருந்ததுன்னா அப்போ வந்து ஹைப்போதைராய்டுன்னு சொல்லிட்டு உறுதியாகுது. இதான் மெயின். இது ரெண்டாவது, ஏன் இப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எது நான் சொன்ன நம்ம எதிர்ப்பு சக்தி நம்மளை அடிக்குதுன்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தனி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. தைராய்டு கிளாண்டில் வேறு ஏதாவது கேன்சர் மாதிரி கட்டி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு தைராய்டு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஹாட் ஸ்பாட்ஸ், கோல்ட் ஸ்பாட்ஸ், ஐசோசாப்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து தைராய்டில் ஏதாவது வளர்ச்சி இருக்கா, கேன்சர் மாதிரி இருக்கா, கட்டி மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது கேன்சர் கட்டி மாதிரி ஏதாவது தைராய்டில் தென்பட்டுச்சுன்னா தைராய்டில் ஒரு பயாப்சி எடுத்து பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்கள் டாக்டர் உங்களுக்கு பரிந்துரைக்கிற டெஸ்ட்டுகளாக வந்து இருக்குது. ரைட் சார், ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை, ஹைப்போதைராய்டு, அதாவது தைராய்டு கம்மியாக சுரக்குது. அப்போ தைராய்டு மாத்திரையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உங்களுக்கு அந்த கம்மியாக இருக்கிற தைராய்டு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாத்திரையை கொடுப்பாரு. ஸ்லைட்டாக தான் கம்மியாக இருந்ததுன்னா 25 mcg தைராக்சின், கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருந்ததுன்னா 50 mcg தைராக்சின், ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா 100 mcg 125 mcgன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தைராக்சின் மாத்திரையை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் தைராய்டு கிளாண்டே இல்லாமல் இருக்காங்க அந்த சர்ஜரி பண்ணிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க லைஃப் லாங்காக அந்த தைராக்சின் மாத்திரையை வந்து போட்டுக்கிட்டு அந்த ஹார்மோன் வேலையை இது பார்த்துக்குது. அவ்வளோதான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஒன்று, அந்த தைராய்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தைராய்டு மாத்திரை போடணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால இந்த ஹைப்போதைராய்டு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த டெஸ்ட், பயாப்சி, இந்த ஆட்டோ இம்யூன் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனால வந்ததுன்னா ஸ்டீராய்டு கொடுத்தா அது சரியாயிடுது.
சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அயோடின் குறைபாடு மேலே வந்ததுன்னா அந்த அயோடின் கொடுத்தா சரியாயிடுது. அப்போ ஒன்ஸ் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம அந்த தைராய்டு மாத்திரை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சி சரி செய்யறது. ரெண்டாவது அந்த தைராய்டு ஹார்மோனை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கறது தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக வந்து அமையுது. ரொம்ப ரேராக உங்கள் ஹைப்போதைராய்டுக்கு காரணம் கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி மாறுது. தைராய்டு சர்ஜரி, கதிர்வீழ்ச்சி, கீமோதெரப்பி இந்த மாதிரிலாம் மாறுது. பட் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அது ரொம்ப ரேர் தான். தைராய்டு கேன்சர் வீடியோ நான் தனியாக போடுறேன், அந்த டைம் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ மூலயமா கன்ஃபார்மாக ஹைப்போதைராய்டுனா என்ன, தைராய்டு குறைபாடு, அதுக்கான காரணங்கள் என்ன அதுவும் உங்களுக்கு தெரியும். என்ன அறிகுறிகள் இருந்தால் எனக்கு தைராய்டு இருக்கும் அதுவும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டாக்டர்கிட்ட உடனே போய் பார்த்துட்டு அதெல்லாம் என்ன செக்அப் பண்ணுவார், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஐடியா இந்த ஹைப்போதைராய்டு நீங்கள் கேட்டதுனால கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த கண்டென்ட்லாம் நீங்கள் போய் தேடி படித்தாலும் உங்களுக்கு புரியாது. 500 பேஜ் கொடுத்துருப்போம். அந்த 500 பேஜை எடுத்துன்னு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உங்ககிட்ட நீட்டாக புரிகிற மாதிரி சொல்கிறதுன்றது கஷ்டம்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த தைராய்டு ப்ராப்ளம் சஃபர் ஆகிறவங்களுக்கு முதல்ல இந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும். அதனால் அவங்களுக்குலாம் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.